இன்னைக்கு வந்து ACPL அப்படின்னு ஒரு கஸ்டமைஸ்டு சில்வர் பாரை பத்தி பார்ப்போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்ஸ் ஆர் எனி மெமரி விச் யூ வாண்ட் டு கிரியேட் ஃபார் யுவர் சில்ட்ரன், அது இது வழியா பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது நானும் இதுல சொல்றேன். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கிங்ல வரும். எஸ்பெஷலி நீங்க ஒரு மெமரி ஆர் ப்ரீஷியஸ் மூமெண்ட்ஸ் ACPL அப்படின்னு, ப்ரீஷியஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் ACPL அப்படின்னு, அது எப்படி வாங்கணும் என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு சில்வர் பார். இது பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமைஸ்டு சில்வர் பாரா இருக்கும். ரொம்ப பேக்கிங்ல ரொம்ப அழகா இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல வந்து சில்வரோட ஆத்தென்டிசிட்டி சர்டிபிகேட்டும் கொடுத்துடுவாங்க. பாத்தீங்கன்னா சில்வரோட ஆத்தென்டிசிட்டி சர்டிபிகேட்டும் இருக்கும். இதுதாங்க ப்ரீஷியஸ் மூமெண்ட் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் இருக்குங்க. இது வந்து நான் நம்மளோட போட்டோவை கொடுத்து இந்த மாதிரி காயின் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இது என்னோட பையனோட பர்த்டேக்கு வந்து இதை கொடுத்தேன். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டோகிராஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்க சைட்ல. அண்ட் அவங்க வந்து இது கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு என்னென்ன மாடிஃபிகேஷனோ அதை மாடிஃபை பண்ணிட்டு இந்த சில்வர் காயின்ல வந்து எம்போஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்கு. அஃப்கோர்ஸ் சில்வர் காயின் காசுல வராது. பட் இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சில்வர் காயின் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க ஒரு மெமரியை வந்து ஆட் பண்ணி உங்க பசங்களுக்கு வச்சிருக்கீங்க. இது ஓபன் பண்றேன், கொஞ்சம் ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பாருங்க, இதுதான் அந்த சில்வர் காயின். பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டேட் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல 999 பியூரிட்டி இருக்குங்க. 995ல 999 பியூரிட்டி இருக்கு. இதனோட காஸ்ட், இதனோட ஒர்க்கிங் நான் எல்லாமே நான் சொல்றேன். யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசங்களோட பர்த்டேக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வயசு போட்டோ எடுத்து இந்த மாதிரி எம்போஸ் பண்ணி கொடுத்துடுவோம். பர்த்டே போது வந்து ஏதாவது ஒரு போட்டோ மெமரி இருந்ததுன்னா அது தனியா எடுத்து பர்த்டேக்கு அப்புறம், ஏன்னா பர்த்டே போது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல, அது இந்த மாதிரி இருக்கும். பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெமரியா அது வந்து வேற ஒரு போட்டோல எடுத்து கொடுப்போம். இது நான் கிட்டக்கிலேன்னு காமிக்கல, கொஞ்சம் தள்ளி நாங்க காமிக்கிறோம். இது எங்க ஃபேமிலி பிக்சர். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குங்க. அது இந்த மாதிரி நாங்க எல்லாரும் இருக்கிற குரூப் போட்டோவா ஒன்று எடுத்து அது மெமரியா கொடுத்துடுவோம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்ல, ஒன்று வந்து ஸ்டார் ஷேப்ல. இது வந்து அது இந்த பர்டிகுலர் திங் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. ஏன்னா அது வந்து நான் 40 கிராம்ஸ் ஏதோ பண்ணினேன். இது பாத்தீங்கன்னா நான் 20 கிராம்ஸ் சில்வர் காயின்ல பண்ணினேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நான் அமேசான் வழியா ACPLக்கு நான் அதை பண்ணின வேலை. பட் நீங்க வந்து டைரக்டா ACPL சைட்ல கூட போய் பண்ணலாம். அது நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. பட் டைரக்டா ACPL சைட்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வரும். பட் ஆனா எனக்கு அமேசான் இஸ் மோர் கம்ஃபர்டபுள், அதனால நான் அமேசான் வழியா பண்ணினேன். அண்ட் இது நான் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், வெளியிலயும் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஜெனுவின் காயின் தாங்க இது. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து நான் பிக்சர் காமிக்கல, பட் ஆனால் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அது எப்படிங்கிறது நான் பேக் சைடு காமிக்கிறேன். இதுங்க இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நான் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்து நாங்கள் ஒரு சில்வர் காயினில் வந்து கொடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு மெமரிங்க. இது மெமரியாக இருக்கிறது வந்து இன் ஃபியூச்சர் வந்து பசங்க வச்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆக்சுவலி இதுக்கு மேலே ஒரு பேக்கிங்கும் வந்தது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் இது இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிட்டர் ஆச்சு. ஸோ ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்கு பசங்களுக்கு வந்து வெறுமா ஒரு சில்வர் காயின் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஃபியூச்சர், நம்ம காயினை மெல்ட் பண்ண போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் இட்ஸ் அ ஃபியூச்சர் மெமரின்னு ஒரு வெல்த் ப்ரிசர்வேஷன் கூட இது வந்து இங்கே பசங்களுக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி இருக்கும். இது LVA கிரியேஷன்ஸ் அப்படின்னு இங்கே வாங்கினேன். இது
இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா பேக்கிங். முன்னாடிலாம் நான் இப்படி தாங்க வாங்கின்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த வாட்டி ஃபோட்டோகிராஃபி இது வந்து பழையசு. அது யூஷுவல் சில்வர் காயினோட இந்த மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டே வந்து கொஞ்சம் தான் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஆனால் அந்த ஃபோட்டோ போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இட் வில் மேபி மோர் எக்ஸ்பென்சிவ். அது வந்து கொஞ்சம் எம்போசிங். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி நீங்கள் அதில் ஃபோட்டோ பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அண்ட் இது வந்து நல்லாவே எம்போஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் தே டேக் கேர் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் அது பண்ணுச்சு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிது. இது எப்படி வந்து நான் பண்ணினேங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து கஸ்டமைஸ்டு சில்வர் பார்னு போட்டுக்கலாம். ஏசிபிஎல்னு போடணும்னு இல்லை, எந்தெந்த கம்பெனி கஸ்டமைஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். கஸ்டமைஸ்ட் சில்வர் காயின்னு போட்டிருக்கேன். பார் கூட இருக்கும். இது நிறையா கிராம்ஸில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ஏசிபிஎல்ங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது செலக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்கல்ல, அதை நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 10-20 நிறைய கிராம்ஸ் இருக்கும். 10-20 கிராம்ஸ் இருக்கும். 20 கிராம்ஸ் கூட ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்குறச்சு ஸ்டார் மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டார் ஷேப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சே இல்லையா ஸ்டார் ஷேப், அந்த ஃபுல் காயினே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஷேப்பில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வெறும் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 கிராம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு கிராம் உங்களுக்கு எப்படி அது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஏன் 20 இல்லை 10க்கு மேலே செலக்ட் பண்ணிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். 10க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரேட் வந்து அவங்க எம்போஸ் பண்ண ஆக்குறாங்களோ 20 கிராம்ஸ்க்கு அவ்வளோதான், 30 கிராம்ஸ்க்கு அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பர் கிராம் ரேட் வந்து 10 கிராம்ஸ்க்கு ஜாஸ்தி வருது, 50 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அது கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் பட்ஜெட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தாலும் 20 கிராம்ஸ் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ 20 கிராம்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கீழே வாங்க. கீழே வந்து கஸ்டமைஸ் நவுன்னு போடுங்க. கஸ்டமைஸ் பண்ணதும் இமேஜ் கேட்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கேர்ள் பேபி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் இது இப்படி அப்டேட் ஆகிடுங்க. இது எப்படி வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணான்னா கண்டினியூன்னு கொடுக்குறேன். நேம் அண்ட் டேட்டு கொடுக்கணும். நேம் வந்து நான் ஏதாவது ஒரு நேமு மோகனான்னு கொடுக்குறேன். டேட் வந்து 12th May 2003ன்னு கொடுக்குறேன். கண்டினியூன்னு கொடுக்குறேன். இது இப்படி தாங்க இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் ஆட் டு கார்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன். அட்ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணினா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேலே சேவ் கொடுத்துக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தா ஆட் டு கார்ட், நீங்கள் யூஸ்வலாக அமேசானில் எப்படி ஆட் டு கார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணால் வரும். இப்போது இதை நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து 10 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அது நான் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஐடி இதெல்லாம் அவங்க அமுச்சிடுவாங்க. அவங்க அமுச்சிட்டு அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க இது கரெக்டாக இருக்கா, இது வந்து நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களா, லேண்ட்ஸ்கேப் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா, எல்லாமே கேட்பாங்க. இது கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வைக்கலாம். நீங்கள் வந்து இது இந்த மாதிரி பெட்டராக இருந்தது, இது கொஞ்சம் பிளர்டாக இருக்குங்க, நீங்கள் எல்லாமே ஆஃப்டர் பிரிண்ட் இது பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் கொரியரில் இதை அமுச்சு வைப்பாங்க. இதுதாங்க ஃபுல் டீட்டெயில். திரும்பி பேக் அமேசானுக்கே வந்துட்டோம். இப்போது நான் பேக் திரும்பி போகிறேன். நீங்கள் பாருங்கள் இதில் எது உங்களுக்கு
எது வந்து எக்கனாமிக்கலாக இருக்குங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் 20 கிராம்ஸ் என்ன ஆகுது 10 கிராம்ஸ் என்ன ஆகுன்னு டிவைட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 229 ருபீஸ் ஆகுது. 20 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 229 ருபீஸ் பர் கிராமில், அதோட கம்மியாகவே ஆகுது. ஸோ இது நீங்கள் உங்களோட பட்ஜெட் அண்ட் இது எது உங்களுக்கு சீப்பாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல கிஃப்ட் தான். உங்களுக்கு வந்து 10 கிராம்ஸில் நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. 20 கிராம்ஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 20, 50 அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 10 கிராம்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. பட் இட் ஷுட் லுக் குட். ஏன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ குவாலிட்டி வந்து பிரிண்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு இது வர்த் த அமௌண்ட். ஒரு 10 கிராம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வெளில போய் வாங்கினீங்கன்னா 1500 ருபீஸ் ஆகிடும். அதுக்கு வந்து நீங்கள் 700-800 ருபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டாகவே வரும் உங்களுக்கு இது. ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. அது 700ங்கிறது 10 கிராம்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஆகுது. 20 கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகவே ஆகும். சில்வர் காஸ்ட்டோட கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் அது ஒரு ஃப்ரேம் வாங்கி நீங்கள் அதை பண்ணுறதுக்கே நிறையா செலவாகும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது தோணிட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனும் நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சதுங்க. அது எனக்கு பிடிச்சதுனால ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. தேங்க்யூ.